ஒரு சிலர் இனிமேல் பிறவா வரம் வேண்டுமென்று இறைவனை மன்றாடுகிறார்கள். இன்னும் சிலர் இன்னும் ஒரு குழந்தை பிறக்கவில்லையே என்று ஏக்கங்கொண்டு கேட்டு கடவுளிடம் மன்றாடுகிறார்கள். அப்படியிருக்க முத்தையா சுவாமிகள் என்னிடம் 2 வினாக்களைக் கேட்டிருந்தார். ஒரு வினா, மீண்டும் பிறவாதிருக்கவா? மீண்டும் பிறக்கவா விருப்பம்? இரண்டாவது வினா, இந்த உலகை சுவர்க்கமாக்கவா நரக வேதனை அனுபவிக்கவா விருப்பம்? இந்த 2 வினாக்களுக்கும் நான் சொன்ன விடை, சுவர்க்கத்தில் வாழ்வது போல வாழ முடியுமானால் இந்தப்பு உலகில் மீண்டும் பிறக்க விருப்பம் என்று விடையளித்தேன். அவர் எனக்களித்த விடையின் விளக்கம் இதோ. இன்று உலகில் எல்லா உயிர்களுக்கும் குறிப்பிட்ட வேலைகளைச் செய்யவே கடவுள் வாய்ப்பளித்துள்ளார். அந்த வேலையை மட்டும் அந்த உயிர் செய்ய தீர்மானித்து செய்து வருமானால் அது மீண்டும் பிறக்காது. நான் சொல்லுவது உயிருள்ளவற்றுக்கு மட்டுமல்ல, உயிர் கொடுத்து இயங்குகின்ற இயந்திரனுக்கும் பொருந்தும். அம்மைக்கும் பொருந்தும். அப்பனுக்கும் பொருந்தும். ஆசிரியருக்கும் பொருந்தும். சமய குருக்களுக்கும் பொருந்தும். போதனையாளர்களுக்கும் பொருந்தும். எந்த உயிருக்கும் வாரிசு, அதாவது பிள்ளை உண்டு. அம்மாவுக்கு பிள்ளை உண்டு. அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறீரா? அது தாய் செய்ய வேண்டிய வேலை. தாய் பிள்ளைக்கு பால் கொடுப்பது துன்பமா இன்பமா? மாடாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், இல்லை மனிதப் பிறவி எடுத்த அம்மாவாக இருக்கட்டும், சிலர் பிள்ளைக்குப் பால் கொடுக்காமலே இன்பமடையவில்லையா? இளமை கெட்டுவிடும், அதனால் வரும் பிற இன்பம் கெட்டுவிடும் என அந்தத் தாய் நினைக்கலாமல்லவா? நீர் எது சிறந்தது? பால் கொடுக்கும் தாய் அழகில் குறைந்து விடுவாரா? குழந்தைக்குப் பால் கொடுத்து மகிழும் தாய் இன்னும் 10 குழந்தைகளையும் பெற்றெடுக்கும் அழகைப் பெறுவாள். இது உலக நிரூபணம். அவள் இன்னும 10 குழந்தைகளைப் பெற வேண்டுமென்பது அவள் தீர்மானம். ஆனால் குழந்தைக்குப் பால் கொடுக்காமல் அழகைப் பேணி இன்பமடைய நினைக்கின்ற தாய் மிகை இன்பப் போதை கொண்டவராகி மிக விரைவாக தன் நோக்கத்தை இழப்பவராகிறார். தன் அழகில் எதுவுமில்லை என்பதை முதுமையில் உணராமலா போய்விடுவார். எது அறம் என நினைக்கிறீர்? சுவர்க்கத்தில் கிடைப்பதா? இன்பம். ஒவ்வொரு செயலுக்கும் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. ஒவ்வொரு செயலும் தீர்மானிக்கப்படும் போது சமநிலை தீர்மானம் அவசியமாகும். ஏற்றுமதி இறக்குமதி என்பார்கள். சென்மதி நிலுவை சமநிலை என்பார்கள். இவையே நாட்டின் பொருளாதாரத்தை நிச்சயிக்கிறதென்பார்கள். மிகை நுகர்வு கூடாதென்பதையே இச்சமநிலை காட்டுகிறது. மிகை நுகர்வென்பது என் கருத்தில் துன்பம் அதிகம். சிக்கனம் என்பது என் கருத்தில் இன்பம் அதிகம். உன் எந்த ஒரு செயலும் 2 பக்கங்களையும் கொண்டுள்ளது. இன்பம் மட்டும் அல்ல, அதன் விளைவில் துன்பமும் உண்டு. நல்லதைக் கொடுக்க வேண்டியவருக்கு கொடுப்பதால் மட்டுமே இன்பமுண்டாகும். அதனைத்தான் தருமம் என்கின்றேன். குழந்தைக்குப் பால் கொடுப்பதாலும் இன்பம் வரும். தருமம் செய்வதாலும் இன்பம் வரும். விளம்பரத்துக்காக கொடுப்பதால் புண்ணியமும் வரும், இன்பமும் வரும். ஆனால் தருமத்துடன் ஒப்பிடும்போது அதிகமில்லை. தானம் செய்தால் அதில் விளம்பரமும் உண்டு. பெறவேண்டியவருக்கு மட்டும் கொடுப்பது என்றும் ஆகாது. தானத்தினால் இன்பம் இல்லை என்றில்லை. ஆனால் தருமத்தினால் அதிக இன்பமுண்டு. இதனாலே நான் ஒவ்வொருவரும் அவருக்கு இப்போ உலகில் செய்ய வாய்ப்பளித்துள்ள செயலை மட்டும் செய்ய வேண்டுமெனக் கூறுகிறேன். அதற்கு மாறாக நடந்து நீர் செய்த புண்ணியங்களை விட நீர் செய்த செயல்களால் ஏற்பட்ட தீங்குள் அதிகமாகிவிட்டால் அந்த மிகையான பாவங்களைப் போக்க நீ மீண்டும் பிறந்து புண்ணியங்களுக்கும் பாவங்களுக்கும் இடையில் சமநிலை ஏற்படுத்த வேண்டும். அல்லது செய்த புண்ணியங்கள் அதிகமாக வேண்டும். அப்போது மட்டும்தான் உன்னைக் கடவுள் பூவுலகில் பிறக்க அனுமதிக்க மாட்டார். தன்னோடு இணைத்துக் கொள்ளுவார். இந்தப் பூலக சுவர்க்கம் பெரிதென நீர் நினைக்கின்றீர் போல. உன் விடையில் அது தெரிகின்றது.
என எனக்கு சுமிகள் சொன்னார். இனி அடுத்த வினாவுக்கு வருகின்றேன் என்றார். இறந்த பின் நீர் பிறக்கவில்லையானால் உனக்கு இறப்பின் பயன் உள்ளதென அறிய முடியுமா எனப்பார். திருவள்ளுவர். இறப்பென்பது உனக்கு நித்திரை போன்றது எனக் கூறியுள்ளார். நீர் ஆழ்ந்த நித்திரை கொள்ளுவாயானால் நீர் பிறந்து இதுவரை அடைந்த துன்ப அனுபவங்கள் எதுவும் இல்லாத நிலை அந்த ஆழ்நழ்ந்த நித்திரை நேரத்தில் இருக்கும் என்பது கருத்து. பிறப்பை நீ விரும்புகிறாயா? மீண்டும் பிறக்காமல் இருப்பதால் நித்திரையில் இருப்பது போல துன்பமே வேண்டாம் என நினைக்கின்றீரா என சுவாமிகள் என்னிடம் எனக் கேட்டார். வேதனைப்படுகின்ற ஒருவன் நிதிரைக்கு குளிசை தாருங்கோ அல்லது என்னைக் கொன்றுவிடுங்கோ என்றும் கதறுகிறான். இப்பொழுதும் உமக்கு நான் சொல்வது புரியவில்லை என்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்தப் பிறவியில் நான் செய்யக்கூடிய புண்ணியங்களை அதிகரித்து செய்த பாவங்களைத் தொலைத்தால் சமநிலை அடைந்து பிறவாமல் இருக்கலாமெனவே நான் எண்ணியுள்ளேன். நான் பிறவாமல் இருக்க மிகையான புண்ணியங்களையும் எதிர்பார்க்கவில்லை. உன் விருப்பம் எதுவோ அதனை நீர் தீர்மானித்து தெரிந்தெடு. நான் ஒருவரையும் இது செய் அது செய் என்று சொல்ல மாட்டேன். மாமிசம் உண்ண வேண்டாம், பாத யாத்திரை செல்ல வேண்டாம், கோயிலுக்குப் போய் மொட்டை அடிக்க வேண்டாம், என்னைப் போல தாடி வளர்க்க வேண்டாம், ஒரே உடையை உடுத்திக் கொண்டிருக்க வேண்டாம், உண்பதைக் குறைக்க வேண்டாம். இவை மூட நம்பிக்கை, இவற்றைத் தவிர என நான் எதுவும் சொல்லுவதில்லை. நான் அது பற்றிய விளக்கங்களை தருவேன். நீராக உணர்ந்து தீர்மானம் எடுப்பது உன்னை பொறுத்தது. துன்பத்தையே பாவத்தையோ இன்பத்தையோ புண்ணியத்தையோ தேடுவதும் அனுபவிப்பதும் நீயே. நான் என் கடமையை மட்டுமே செய்கிறேன். நிச்சயிப்பது நீர். மீண்டும் பிறப்பதோ பிறக்காமல் விடுவதோ உன்னை பொறுத்தது. இதனைத்தான் நான் அவரவருடைய வேலையை அவரவரே செய்து தன் கடமையை நிறைவேற்ற வேண்டுமென்று கூறுவது. அம்மையும் சரி, அப்பனும் சரி, ஆசிரியரும் சரி, கடவுள் எனச் சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் சரி, போதகர்களும் சரி, அவரவர் வேலையை அவரவர் செய்தால் மட்டுமே அவரும் பிறவாமல் இருக்க முடியும். பிள்ளைக்குப் பால் கொடுப்பது மட்டும்தானா அம்மையின் வேலை என உனக்கு கேட்கத் தோன்றலாம். பிள்ளையின் வளர்ச்சிப் படிகளின் போது பிள்ளைகள் செய்ய வேண்டிய பல வேலைகளை பிள்ளைகளுக்காக பல அம்மைகள் செய்கிறார்கள். அதுதான் பிழை என்கின்றேன். உணவு ஊட்ட வேண்டிய சந்தர்ப்பத்திலும் காலத்திலும் மட்டும் தான் தன் பிள்ளைக்கு உணவு ஊட்ட வேண்டும். ஆனால் அந்தப் பிள்ளைகள் ஒவ்வொரு வளர்ச்சிப்படியின் போதும் செய்யக்கூடிய வேலைகளை செய்யவிட வேண்டும். அதற்கான வாய்ப்புகளை கடவுள் மனிதருக்கு ஏற்படுத்திக் கொடுத்திருப்பது போல ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய அம்மாவுக்கு 6 பிள்ளைகள். அம்மம்மா ஒரு நாள் உணவு சமைக்கவில்லை. எல்லோரும் பட்டினி. ஏன் அம்மா என்று கேட்டோம். எனக்கு முடியாமல் இருக்கிறது. என் வேலைகளில் ஒரு பகுதியை நீங்கள் பிரத்தச் செய்யுங்கள். நானும் என்னால் இயன்ற வேலைகளை செய்கின்றேன் என்று இதமாகக் கூறியது எனக்கு ஞாபகமிருக்கின்றது. எனது அக்கா ஒரு நேரசூசிகையை தயாரித்தாரத்தார். அதிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் என்ன என்ன வேலையைச் செய்ய வேண்டுமென காட்டப்பட்டிருந்தது. எல்லோரும் அங்கீகரிக்கக்கூடியவாறு அந்த வேலைப் பகிர்வு அமைந்திருந்தது. அதனால் எல்லோரும் வீட்டில் எல்லா வேலைகளிலும் பங்கு கொள்ள முடிந்தது. அந்த அனுபவமும் பழக்கமும் ஏற்பட்டது. பெற்றவர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம். அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளுடன் மட்டும் நின்று கொள்ள வேண்டும். பிள்ளைகளும் தாம் செய்ய வேண்டிய வேலைகளைச் செய்ய இடமளிக்க வேண்டும். இதைத்தான் படிக்க வேண்டும். இப்படித்தான் நடக்க வேண்டும். நான் சொல்லுகின்றபடிதான் செய்ய வேண்டும். இப்படித்தான் நல்லது செய்ய வேண்டும். இப்படிச் செய்வதுதான் அறம். இதுதான் கலாச்சார் பண்பு. இதுதான் மரபு. இப்படி நடந்தால் பாவம். இப்படிச் செய்தால் புண்ணியம் வரும்.
என்று சொல்லி அந்தப் பிள்ளை அல்லது அந்த மனிதர் தீர்மானிக்க வேண்டியதை நீர் தீர்மானித்து செய்ய வேண்டுமெவோ நடந்து கொள்ள வேண்டுமெனவோ வற்புறுத்தக்கூடாது. அவரவர் வேலைக்கு அப்பாற்பட்ட செயல்களைச் செய்ய கடவுள் அங்கீகரிப்பதில்லை. அது மதகுருமாருக்கும் பொருந்தும், போதனை செய்வேருக்கும் பொருந்தும், எல்லோருக்கும் பொருந்தும். கீதா உபதேசம் விளக்கப்படலாம், குரான் விளக்கம் எடுத்துரைக்கப்படலாம், புராணக் கதைகளை எடுத்து உதாரணமாகக் காட்டலாம், பைபிளில் காட்டப்பட்டிருப்பதை எடுத்து விளக்கலாம், புத்தர் போதனைகளை உதாரணமாகக் காட்டலாம். இப்படித்தான் நடக்க வேண்டும். இதுதான் சரி என்று எவரும் சொல்ல வேண்டியதில்லை. கடவுள் வந்து சொன்னாலும் சரியா பிழையா என தீர்மானிக்க வேண்டியது குறிப்பிட்ட மனிதரே. அதற்கான எல்லா வாய்ப்புகளும் சுதந்திரமும் இந்த பூ உலகில் உண்டு. நீதி மன்றத்தினால் வழங்கப்படும் தீர்ப்புகளும் தண்டனைகளும் கட்டளைகளும் கூட அறத்துக்கு நிகர் எனக் கூறிவிட முடியாது. கடவுளையே எதிர்த்து அறம் எது எனக் காட்டிய நக்கீரரும், அரசனையே எதிர்த்து அறம் எது எனப் புகட்டிய கண்ணகிக்கும் மற்றொரு வழக்கில் திருத்திக் கொள்ளப்படும் தீர்ப்பும் கடவுளால் மனிதருக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரத்தையும் வாய்ப்பையும் எடுத்துக் காட்டுகின்றன. எவராக இருந்தாலும் நல்லதை எடுத்துச் சொல்லாமலாம் கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்போதுதான் மனிதருக்கு அறத்தின் மகிமை புரியும். எல்லோரும் அற ஒழுக்கத்தை கடைப்பிடித்து மற்றவருக்கும் அறம் பேண வாய்ப்பளித்தால் உலகம் சுவர்க்கமாகிவிடும். விரும்பியவர் பிறவிப் பெருங்கடலை நீந்தி மீளா துயில் கொள்ளலாம். பிறவிப் பெருங்கடலை நீந்தலாம் என என் முத்தையா சுவாமிகள் சொன்னார்.